பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த ஃப்ரைடே சர்வீஸ்க்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் யூ ஆல் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் அதற்காக நான் ஜெபம் செய்கின்றேன். சரிங்களா? இந்த நாளிலும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்ல போகின்றோம். ஐ நோ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த லார்ட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் காத்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இந்த இந்த கடுமையான நாட்களிலும் அநேக வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகின்றேன். God is speaking to us throughout this crisis. I believe it is strengthening you. உங்களை அதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். இந்த வேலையிலும் கூட நம் கண்களை மூடி ஒரு விஷயம் தேவனை நோக்கி பார்த்து நாம் வார்த்தைக்குள்ளே நாம் செல்வோம். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேச இருக்கிற காரியத்தை இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து செவி கொடுத்து உடைய வார்த்தைக்கு ஆண்டவரை இணங்கி இந்த நாளிலும் நீர் பேச இருக்கிற இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் சத்தியமாக இந்த வேலையிலும் கூட நாங்கள் புரிந்து கொள்ளவும், அதை ஆண்டவரை இந்த நாளிலும் கூட அதை நாங்கள் விசுவாசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் மெய்யாகவே எங்களோடு கூட பேசுகிற தேவன். நீ நிச்சயமாக எங்களோடு கூட மெய்யாகவே பேசுகிறவர். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும், நீர் வழி நடத்தும், கிரியை செய்யும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் உடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கின்றோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ bring greetings in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். சரிங்களா? இப்பொழுது நம்ம போன வெள்ளிக்கிழமைகள் நாங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்ம ஒரு 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 தொடர் செய்தியை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். சீரீஸ் சீரீஸ் ஆஃப் சர்மன். எதை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், தேவன் காரியத்தை திருப்பி போட வல்லமை உள்ளவர் என்று நாம் பார்த்தோம். God turns things upside down என்ற பகுதியில் அந்த தலைப்பிலே நாம் பார்த்தோம். ஸோ அது முடிந்து விட்டது. இப்பொழுது இதை குறித்து ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இதை குறித்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் கேட்ட, ஆண்டவரே என்ன வார்த்தை பேசணும் ஆண்டவரே, இந்த இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு என்ன பேச வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யாக்கோபு புஸ்தகத்தை எனக்கு காண்பித்தார். சரிங்களா? இந்த புஸ்தகத்தை ஏற்கனவே நான் தியானம் செய்திருக்கிறேன். இதை முன்ன இருந்த சபையிலும் கூட இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத பகுதிக்கு நாம் செல்வோம். we will go to the scripture portion for today. நீங்கள் பைபிள் வைத்திருப்பீர்கள், உங்கள் முன்பதாக நீங்கள் வைத்திருப்பீர்கள் நான் விசுவாசிக்கின்றேன். தயவுசெய்து அந்த பைபிளை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 2 4 வரை. இதுதான் நம்மளுடைய தியான பகுதியாக இருக்கும். ஸோ முதலாவதாக நம்ம அதை எடுத்துக்கொள்வோமா? சரிங்க, ஓகே. நான் அதை வாசிக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, தமிழில் நான் வாசிக்கின்றேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. Consider it pure joy, my brothers and sisters, whenever you face trials of many kinds, because you know that the testing of your faith produces perseverance. Let perseverance finish its works, so that you may be mature and complete, not lacking anything. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலியமாகத்தான் நம்மளோடு கூட பேச இருக்கின்றார். சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப மெய்யான வார்த்தை. சரிங்களா? இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்ம இதுவும் ஒரு சீரீஸ் தான், இதுவும் ஒரு தொடர் செய்தி தான். நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பகுதிக்குள்ளுக்களே நம்ம செல்லலாம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சரிங்களா? சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம் இந்த 2வது வசனத்தை மட்டும்தான் நாம் தியானிக்க போகின்றோம். இந்த 2வது வசனத்தை 3 விதமாக பிரிக்கலாம். இந்த ஒரே வசனத்தில் 3 பாகங்களாக நம்ம பார்க்க போகின்றோம். ஸோ இந்த வாரம் ஒரு பாகம்,
அடுத்த வாரம் இன்னொரு பாகம், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பாகம். அப்படின்னா இந்த தொடர், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைகளில் இந்த ஜேம்ஸை குறித்து தான் நாம் அதிகமாக நாம் தியானம் செய்ய போகின்றோம். சரிங்களா? ஸோ முதலாவதாக நம்ம இந்த 2வது வசனத்திலேருந்து நாம் ஆரம்பிக்க போகின்றோம். இந்த 2வது வசனம் ரொம்ப முக்கியமான இந்த வசனம். சரிங்களா? இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஜேம்ஸை குறித்து, இந்த புஸ்தகத்தை குறித்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஜேம்ஸ் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இந்த ஜேம்ஸ் புஸ்தகம் வந்து வெரி ப்ராக்டிக்கல் புக். இது வந்து மிகவும் சாதாரண மக்களுக்கு, சாதாரண புரிந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட வெரி ப்ராக்டிக்கல், சராசரி வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற காரியங்களை குறித்து பேசுகிறது. இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் புக் வேர் இஸ் டாக்கிங் அபவுட் அ டெய்லி லிவிங்கை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை எழுதினது இயேசுவின் பிரதர், அவருடைய சகோதரர் எழுதினதை நாம் பார்க்கின்றோம். இந்த சகோதரர் குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், he is a very prayerful man. ஜேம்ஸ் இஸ் a very prayerful man. எப்படி prayerful man அப்படின்னா, அவர் எருசலேமுக்காக ஜெபித்தார் என்று forefathers, அதாவது இதுக்கு முன்னாடி இவரை குறித்து எழுதினவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் படித்தீர்கள் என்றால் கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கிறது, என்னென்னா he is a man of camel knee அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்னென்னா, இந்த அவருடைய முட்டி வந்து ஒட்டக முட்டி என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர் வந்து இறந்து போன பிறகு இந்த அவருடைய கூட்டாளிகள், அதாவது சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அவரை போஸ்ட்மார்ட்டமுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய காலை பார்க்கும் பொழுது அந்த கால் வந்து ரொம்ப காப்பு காய்ச்சி, அப்படி தான் சொல்லுவாங்க, காப்பு காய்ச்சி அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அப்போ ஏன் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போனால், அவர் என்ன செய்வார்னா, அந்த காலத்துலாம் பாருங்கள், மோசைக்கெலாம் இல்லை பாருங்கள். அப்போ எருசலேமுடைய ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்வாரா, முழங்கால் படியிட்டு அதற்காக ஜெபிப்பாராம். அந்த முழங்கால் படியிட்டு அது சமமான இது இல்லை, அதெல்லாம் வலிக்கும். கல்லெல்லாம் ஒன்று மேலே இருக்கும், ஒன்று கீழே இருக்கும். அந்த மாதிரி அந்த சரிசமமான இல்லாத ஒரு சர்ஃபேஸில் அவர் எப்பொழுதும் எருசலேமுக்காகவும் யூதர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். சாகிற வரைக்கும் மனுஷனாக இருந்தார். நீங்கள் இந்த ஜேம்ஸ் புஸ்தகத்தை நீங்கள் அழகாக வாசிங்கன்னா, யூ வில் கம் அக்ராஸ் த Matthew 5:6-7. இப்போ ஜேம்ஸ் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்க வேண்டும் என்றால், ஜேம்ஸ் வந்து என்னத்தை காண்பிக்கிறார் அப்படின்னா, இயேசு மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்த ஒவ்வொரு பிரசங்கத்தையும் இங்கே வந்து அவர் வந்து அந்த ப்ராக்டிக்கல் வேலை என்ன செய்வது என்று அவர் இங்கே காண்பிக்கிறது நம்ம பார்ப்போம். யூ வில் see it is repetition from the mount of the sermon of the mount. மவுண்டன்லேருந்து இயேசு பேசின அந்த பிரசங்கங்களை இங்கே அவர் விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? இஸ் அ வெரி ப்ரேயர்ஃபுல் மேன், வெரி கிரேட் லீடர். அவர் பார்த்தீங்கன்னா எருசலேமில் மிகப்பெரிய ஒரு லீடராக இருந்தார். அதில் எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசினா, இஸ் அ வெரி கிரேட் லீடர். ஆனால் இஸ் அ வெரி ஹம்பிள் மேன். அது குறித்து பார்க்குறோன்னா அது பெரிய பிரசங்கம். அது வந்து ஜேம்ஸ் சாப்டர் 1:1 அதை நாம் பார்க்கலாம். சரிங்களா? அது நேரம் இருந்தால் நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இஸ் அ வெரி ஹம்பிள் மேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த ஜேம்ஸ் புஸ்தகத்தின் எழுதின சூழ்நிலை என்னென்றால், இந்த ஜேம்ஸ் புஸ்தகம் அவர் எழுதும் பொழுது எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் எழுதுகிறார். என்ன எழுதுகிறான்னா, நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமும், நன்றாக கேட்கணும், நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும். your faith must come into an action. அப்படி தான் சொல்லுவார். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்றால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். நீங்கள் ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை குறித்து அவர் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். ஏன் இந்த விளக்கம் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தினுடைய காரியத்தை புரிந்து கொண்டால்தான் இப்போ நம்ம வாசிக்கின்ற காரியத்தை கொஞ்சம் நம்மளுக்கு அதை புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த புஸ்தகம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எழுதப்பட்டது. சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுகிறார்கள், இந்த ஜேம்ஸு, இப்ரு, பீட்டர் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அப்போ அதெல்லாம் எந்த காலம் என்றால், கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தின காலம், கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திற்காக அடிப்பட்ட காலங்கள். பேதுரு புஸ்தகத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப கொடூரமான நிலைமையில் இருப்பாங்க. அந்த பேதுரு புஸ்தகத்தை எழுதப்பட்டது. ஹீப்ரு புஸ்தகம் கூட, ஹீப்ரு புஸ்தகம் சில பேர் ஃபேத் அந்த பிரச்சனைனாலே சில பேர் ஃபேத் விட்டே வெளியே போன காரியத்தினால எழுதப்பட்டது. ஜேம்ஸு எல்லாரும் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. அந்த இதனால எல்லாரும்
பெர்சிக்யூஷனால் எல்லாரும் அங்கங்கே சிதறிக்கப்பட்டனால அந்த எல்லாருக்கும் எழுதுகிற ஒரு 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 கடிதமாகவும், இது கடிதம் கூட சொல்ல மாட்டாங்க. they said it's a sermon. இது வந்து ஒரு பிரசங்கம், மலை பிரசங்கம்னு சொன்னால இது ஒரு பிரசங்கம். when you see James is a sermon. அந்த sermon தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அவரோட பேசுகிற வார்த்தைகள்லாம் அருமையான வார்த்தைகளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்றால், இந்த 2வது வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஸோ இதுக்கு கொடுத்த எண்ணத்தை இந்த 3 வாரங்களாக நம்ம பார்க்க போகிறோம். இதே 2வது வசனத்தில் தான் நம்ம ஜல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் 3வது வசனத்துக்கு 4வது வசனத்துக்கு போவோம். ஸோ இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகின்றோம் என்றால், பேசிக் ஃபேக்ட். அப்படின்னா பாடுகள் அப்படின்னா வர பாருங்க, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அதுதான் இன்னைக்கு நம்மளோட தலைப்பு, பலவிதமான சோதனைகள் அப்படின்னு இருக்கும் பொழுது இதை வந்து எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு என்ன ஒரு ஃபேக்ட்னா உண்மை, பாடுகளை குறித்து உண்மை. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். பாடுகளின் குறித்து உண்மை. ஜேம்ஸ் பாடுகளை குறித்து ஒரு நல்ல கண்ணோட்டம் வைத்திருக்கிறார். அந்த கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். we need to understand the basic fact of trials. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன பார்க்க போகின்றோம், இது உண்மை. இந்த உண்மைக்கு எப்படி நான் மறுமொழி கொடுக்கணும், how I need to respond, what attitude I need. ஸோ இந்த காரியத்தை நான் ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது, இந்த காரியத்தை நான் மறுமொழி கொடுக்கும் பொழுது நான் எப்படி கொடுக்க வேண்டும், ஹவு டு ஐ கிவ் திஸ் ரெஸ்பாண்ட் அப்படின்னு அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்பாண்ட் கொடுத்துட்ட பிறகு அது எதற்காக கொடுக்கின்றோம் அப்படி என்ற இன்னொரு கட்டத்துக்கு நான் போவோம். அப்போ நான் 3 படிகள் போவோம். we will go to 3 steps. 3 படிகளை நாம் கடந்து செல்கிறதா இருக்கின்றோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அந்த முதல், we need to understand before we go to second level, before we go to the third level, before we see result, before we have the attitude, we need to know the basic fact. உண்மைகளை தெரிந்தால் தான் நம்ம 2வது படி 3வது படிக்கு நாம் போக வேண்டும். என்ன உண்மைகள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இதை குறித்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது 2 வார்த்தைகள், அதாவது 2 words is a very surprising to me. இந்த 2 வார்த்தைகள் எனக்கு மிகவும், நிறைய வார்த்தைகள் அங்கே சர்ப்ரைஸ் தான், ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற 2 வார்த்தைகள் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா, சோதனைகள் அப்படின்ற ஒரு வார்த்தை. 2வது, என் சகோதரரே நீங்கள் பலவிதமாக சோதனை அகப்படும் பொழுது. ஆனால் தமிழில் வந்து அது போடலை, ஆனால் இங்கிலீஷில் போட்டிருக்கு வேன். NIVயில் வந்து வேன்னு போட்டிருக்கோம், சில டிரான்ஸ்லேஷனில் whenever. இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை குறித்து தான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். we gonna meditate on these 2 words. சரிங்களா? ஒன்று, this trials, இந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் பார்த்தீங்கன்னா சோதனைக்கு வந்து ஒரே வார்த்தை தான். ஆனால் நீங்கள் ஜேம்ஸ் புஸ்தகத்தை அழகாக வாசிச்சிங்கன்னா ட்ரையல்ஸ்னு ஒன்று இருக்கும், டெம்டேஷன் ஒன்று இருக்கும். ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் அப்படின்னா சோதனைகள், பரீட்சை, சோதனைகள், ட்ரையல்ஸ், டெம்டேஷன் அதுவும் சோதனை தான் நம்ம சொல்லுவோம். பிசாசானவன் இயேசுவை சோதித்தான் அப்படின்னா டெம்டேட். ஆனால் நீங்கள் ஒரிஜினல் மொழி, அதாவது மூலம் பாஷையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா பேய் ராமஸ் அப்படின்னு போட்டிருக்கும். பேய் ராமஸ் அப்படின்னா அது போத் பேட் அண்ட் குட்டோட கொனோட்டேஷன், அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்கும் என்று நான் உங்களுக்கு முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். என்னென்னா போத் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன், அதுதான் ஒரே வார்த்தை வந்து ப்ரைராமஸ் அப்படின்னு ஜேம்ஸ் வந்து அங்கே எழுதுகிற பார்க்குறோம். மூல பாஷை வந்து என்றைக்குமே வந்து மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. இதுக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. ட்ரையல்ஸ்க்கு 3 அர்த்தங்கள் உண்டு. என்னென்னா டு ட்ரை, டு டெஸ்ட் ஆர் டு ப்ரூஃப். அப்படின்னா உங்களை ட்ரை பண்ணுறது. ஐ ட்ரை திஸ் பென்சில் வெதர் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று வந்து ஐம் டெஸ்டிங் இந்த இங்கு வேலை செய்தா, இந்த நிப் வேலை செய்தா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா நான் ப்ரூஃப் பண்ணுறேன். இது வந்து வெரி ஸ்டெடி. ஓகே, நான் கீழே போட்டாலும் சரி, நான் இப்படி செஞ்சாலும் சரி, இது கொஞ்சம் தாங்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறது தான் திஸ் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ட்ரையல்ஸ் யார் கொண்டு வருகிறார் அப்படின்னா, ட்ரையல்ஸ் காட் டெஸ்ட். ட்ரையல்ஸ் இஸ் பை காட், வேர் காட் டெஸ்ட் ஃபார் மீ
டு டெவலப் மை செல்ஃப். சரிங்களா? இந்த சோதனை, அதாவது தேவன் கொடுக்கின்ற சோதனை, அதாவது தேவன் கொடுக்கின்ற சோதனை, காட் டெஸ்டர்ஸ், ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுகிறார், நம்மளை ட்ரை பண்ணுகிறார், நம்மளை ப்ரூஃப், நம்மளை ட்ரை பண்ணுகிறார், நம்மளை டெஸ்ட் பண்ணுகிறார், நம்மளை ப்ரூஃப் பண்ணுகிறார். அப்போ அந்த அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம்னா, அது என்னன்னா என்னை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. when God tries us, tests us, it is always for our development. ஆனால் temptation is always is what? temptation என்றால் அந்த பிசாசு கொண்டு வருகிற சோதனை, அது பிசாசு கொண்டு வருகிற. ஏன்னா வசனம் அழகாக சொல்லுது, கர்த்தர் தீங்கை சோதிக்க மாட்டார். he won't tempted you, he won't tempted. அப்போ இந்த பிசாசு சோதிக்கும் பொழுது என்ன சோதிப்பான்னா, உங்களை கீழே தள்ளுறதுக்கு சோதிப்பான். அப்போ முதல் சோதனை தேவன் கொடுக்கின்ற டெஸ்ட்டு, அது நம்மளை வளர்க்கும். பிசாசு கொடுக்குற டெஸ்ட் நம்மளை இறக்கும், அதான் அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரே வேர்ட் பேரமஸ். அது நீங்கள் தமிழில் அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஏன்னா ஒரே வார்த்தையில் போடப்பட்டிருக்கிறது ரெண்டுமே. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ்னு ஒன்று இருக்கும். ட்ரையல்ஸ் இஸ் பை காட், இட் டெஸ்ட் யூ ஃபார் யுவர் டெவலப்மெண்ட், டு டெவலப், டு பி லைக் கிரைஸ்ட், டு ட்ரான்ஸ்ஃபார்ம் லைக் கிரைஸ்ட். But on a temptation is where he is stopping you to become like Christ, but he wants to mold you into something else which God never intended. ஆண்டவர் செய்யாததை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, பரீட்சை நல்லது. இப்போ ஒரு யூபிஎஸ்ஆர் பரீட்சை நல்லது. யூபிஎஸ்ஆர் பரீட்சை எதுக்கு எழுதுகிறோம் என்றால், நான் எவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ தூரம் படிக்கிறேன், நான் எவ்வளோ தூரம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு நான் அதை படிக்கிறேன். அது இலாஸ்ட்ரேஷன் படிக்கிறேன், அது எனக்கு நல்லது. அது படிச்சுட்டு எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ இது என்ன, எவ்வளோ அளவுக்கு எனக்கு தெரியுது, எவ்வளோ அளவுக்கு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பரீட்சை. அது நல்லது, அது ஒரு பரீட்சை. ஆனால் அந்த பரீட்சை எழுதுவதற்கு நான் என்னது பிட்டுனா சில புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு திருட்டுத்தனமாக எழுதுது, அது டெம்டேஷன். இது புரியுதுங்களா உங்களுக்கு? டெஸ்ட் நல்லது. அப்போ காட் டெஸ்ட் யூ ஃபார் குட், பட் காட் டெஸ்ட் யூ ஃபார் குட், பட் டெம்டேஷன் இஸ் டு அச்சீவ் த குட். யூ ஆர் கம்மிங் இன்சைட் ஷார்ட்கட். ஸோ என்றைக்குமே ஆண்டவர் நன்மைக்கு செய்கிறத பிசாசானவன் என்றைக்குமே தீமைக்கு அதை செய்வதற்கு தூண்டுவான். தட் இஸ் கால்ட் டெம்டேஷன். ஓகே ஓகே சரிங்களா? ஸோ இதுதான் ட்ரையல். ரெண்டாவது வார்த்தை என்ன பார்க்கிறோம் என்றால், வென் எவர். இங்கே நல்லா அருமையாக புரிஞ்சிக்க வேண்டும். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, இங்கிலீஷ் தமிழில் எப்படி சொல்ல தெரியல, பட் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தங்கள் வேறு. வென் எவர் அப்படின்னா சோதனைகள் எப்போ வேணாலும் வரும், அது ஆப்ஷன் எப்போ வேணாலும் வரும். he never put இஃப்னா செஞ்சால் இருந்தால் இருக்கும், இல்லாட்டி இல்லை அப்படின்னு இல்லை. வெனெவர்னா வரும், எப்பெல்லாம் வருதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வரும், சோதனைகள் இருக்கும் அப்படின்னு. as long as we are remain this world அப்படின்னா என்ன அர்த்தம்? as long as we remain in this world, we will under pressure of one on various kind of trial. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் வென்எவர்னா எப்போ இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான சோதனைகளோ நம்மளுக்கு வரதான் செய்யும். இதுதான் நிகதி, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஸோ we need to face. ஸோ ஜேம்ஸ் இங்கே சொல்லுகிறார், fact of life is you need to face trials. Various type of trials is from God or from the devil. So you cannot அதிலிருந்து மீள முடியாது என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 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 காரியங்களை போகும் பொழுது, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் த வேர்ட் டெஸ்ட். ஏன்னா ரெண்டுமே அது இருக்கிறதுனால ஐ யூஸ் டெஸ்ட். when I say test, it is either trials or temptation. ஸோ இந்த ரெண்டு அடிப்படையில் தான் உங்கள் மத்தியில் நான் பேசுவேன். சரிங்களா? ஸோ இப்பொழுது இந்த ரெண்டு வார்த்தைகளிலிருந்து என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம்? இந்த வசனத்திலிருந்து ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் வாசிக்கிற மாதிரி, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, இதான்
இதுதான் இன்னைக்கு நான் பார்க்க பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, இந்த 2 வார்த்தைகளை குறித்து, இந்த 2 வார்த்தை சொன்னல, ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன், ட்ரையல் அண்ட் whenever. இதை நாம் தியானிக்கும் பொழுது 3 சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. 3 ட்ரூத். அதை நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. 3R, 3R, இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னா, நம்பர் 1, நன்றாக கேட்கணும். நம்பர் 1, stress will not be removed. மறுபடியும் சொல்கிறேன், stress will not be removed. ஆண்டவரே, என்னுடைய இந்த பரீட்சை காலங்களை நீங்கள் எடுத்து போடுங்க, இந்த ட்ரையல்ஸை, இந்த சோதனைகளை கர்த்தர் எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்கன்னா, இட் வில் நாட் ரிமூவ். எப்போ அந்த சோதனை காலங்கள் முடியும் என்றால், நான் பரத்திற்கு போகும்பொழுது தான் அது முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நான் இதை கடந்து போக வேண்டும். இட் வில் நாட் ரிமூவ். இந்த சத்தியத்தை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ மீனிங், whenever we are here in this earth, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் உண்டு. அல்லேலூயா. அதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறார். 10:13 சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படி என்ன அர்த்தம்? மனுஷனா இருந்தா நமக்கு சோதனைகள் உண்டு. ஏன்னா we are living in a broken world. நம்ம வாழுகிற உலகம் பாவத்தினாலே உடைக்கப்பட்ட உலகம், பாவத்தினாலே கரைப்பட்ட உலகம். நம்மளுடைய சரீரம் உடைக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய சரீரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அதனால சீக்கு அதெல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் பாவத்தினால இந்த உலகமும் உடைக்கப்பட்டிருக்கு. The world is broken, my body is broken, my life is broken. Hallelujah. பட் புரோக்கன் இல்லாதது நித்திய வாழ்வு. ஸோ இந்த டெம்பரவரி காலங்களில் நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், யூ மஸ்ட் ரிமெம்பர், டெஸ்ட் வில் பி நெவர் ரிமூவ். அல்லேலூயா. மீனிங் என்னன்னா, எஸ், ஆண்டவர் நம்மை அவருடைய இருளின், கொலோசியர் 1:13 போட்டிருக்கு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உண்மை, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்து விட்டார்? அவருடைய ரத்தத்தினாலே, நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் இந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுவித்து விட்டார். அது உண்மை. அவருடைய தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து விட்டார். அது உண்மை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பிசாசானவன் நம்மளுக்கு சோதனை கொடுத்து கொண்டே இருப்பான். அது உண்மை. நீங்கள் இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசுடைய உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அவர் அந்த வனாந்திரத்தில் இருந்தார், அப்பையும் அவன் torture பண்ணான். இங்கே இருந்தார், அப்பையும் அவர் torture பண்ணார். ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர், டெஸ்ட் வில் நாட் பி ரிமூவ். வி ஸ்டில் ஹேவ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சேட்டன். பட் டோன்ட் வரி, God testing us because he want to see whether we are standing strong or not. But devil is testing us to see you to fall. ஸோ இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் நம்ம சோதிக்கிறதை நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், நடுவில் இவன் டெம்டேஷனை கொண்டு வருவான் பாருங்கள், அது எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு இந்த ஃபோக்கஸ்லேயே இருங்க. ஏன்னா கர்த்தர் கொடுக்கின்ற சோதனை என்னை டெஸ்ட் பண்ணுவதற்கு, என்னை ப்ரூவ் பண்ணுவதற்கு, என்னை இன்னும் அதிகமாக்குவதற்கு. ஸோ until that it won't be removed. Until it complete, it won't remove. Hallelujah. சரிங்களா? ரெண்டாவது என்னென்னா, இந்த ட்ரூத் ஒன்று, டெஸ்ட் வில் நாட் பி ரிமூவ். ரெண்டாவது ட்ரூத் என்னென்னா, டெஸ்ட் வில் நாட் பி ரிடியூஸ்ட். ஒன்று cannot be removed, it won't be removed. ரெண்டாவது it won't reduce. நீங்கள் நன்றாக 2 தீமோத்தேயு 3:12 நாம் வாசிக்க போகிறோம். ஓகே, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுங்க. அப்போ எப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெச்சூரிட்டிக்குள்ளே, எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்குள்ளே நீங்கள் போய்கொண்டே இருக்கிறீங்களோ, வசனம் சொல்லுகிறது நீங்கள் துன்பப்படுவீர்கள். நம்மளுடைய சைக்காலஜி என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டருக்குள்ளே போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஈஸி லைஃப் இருக்கும்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கேன். பைபிள் டசன்ட் சே தட் லைஃப் கெட் ஈஸியர் as a man gets better. No. This is the biblical truth.
எப்போ பைபிள் டசன்ட் சே தட் இன்னும் எவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் மத்தியில் நம்ம போய்கொண்டே இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளவு சோதனைகள் வரும். அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசானவன் அந்த சோதனைகளை கொடுத்து கொண்டே வருவான். அவ்வளோக்கு அவ்வளோ சோதனைகள் வரும். அதுதான் இது பாருங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியா நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுகிறார். எப்ப தேவ பக்தியா இதோ இன்ஃபேக்ட் எவ்ரிஒன் who wants to live a godly life, a holy life, a godly life வாழ்கிறவர்கள் என்ன செய்வார்களா? துன்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. மீனிங் என்னன்னா, although God has taken us out of the Satan's ownership, he has not yet removed us from his operation. எஸ், ஆண்டவர் நம்மை அவனுடைய ஆளுகையிலிருந்து, அவனுடைய பிள்ளையாக இருந்தோம், ஆனால் அவனுடைய ஆளுகையிலேருந்து நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றினாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய செய்கைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவில்லை. முடிவு எப்போ வரும்னா, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வரும் பொழுது அந்த முடிவு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பட் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இது மிகப்பெரிய அர்த்தம் உண்டுங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அவரே சொல்லிப்பார், இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மீனிங் என்னென்னா, இந்த சுற்றி இருக்கிற நடக்கிற, இப்போ பாருங்கள் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், சுற்றி இருக்கிற நடக்கிற காரியங்கள் நமக்கு சாதகமாகவே இல்லை. சுற்றி இருக்கிற காரியங்கள் நமக்கு சாதகமாகவும் இல்லை, வேர்ஸ் ஆகிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால், கிறிஸ்து இயேசு நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம விடுவிப்பார். இந்த காலங்கள் மாறும், கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். ஆனால் காலங்கள் மோசமாகிக் கொண்டே தான் இருக்கும். The test will not be reduced. The test given by the Satan will not reduce. The test that God wants to do to you to test, அது வரும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ. ஏன்னா he don't like you to go near to God. அதான் உண்மை. பிசாசானவனுக்கு பைபிள் படிக்காதவங்க, ஜெபம் பண்ணாதவங்களாம் அவன் பிடிக்க மாட்டான். ஜெபம் படிக்கிறவங்க, பைபிள் வாசிக்கணும் பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை வருது. எவ்வளோக்கு எவ்வளோ வேத வாசிக்கிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. நான் எத்தனையோ சாட்சிகள் கேட்டிருக்கேன். ஆண்டு பாஸ்டர், என்ன பாஸ்டர் எவ்வளோக்கோ ஜபிக்கிறேன், எனக்கு தான் பிரச்சனை. இன்றைக்கி தான் உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ண, அதுக்கடி குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டம் வந்துருச்சு. இன்றைக்கி தான் உட்காந்து வேதத்தை வாசித்து அந்த வசனத்தை என்ன தியானம் பண்ண, நான் இப்போ சூழ்நிலை அப்படியா கடந்து போயிட்டுருக்கேன். So it won't reduce. But be strong. Jesus is with us. அதுதான் அவர் சொல்கிற வாக்குத்தத்தம். நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் ஜெயம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. That's the second one. The third one is test should be recognized. இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், டெம்டேஷன் இஸ் நாட் சின். பிசாசு கொண்டு வருகிற டெம்டேஷன் இஸ் நாட் சின். ஆனால் எப்போ அது சின்னாக மாறும், நன்றாக கேட்கணும். சோதனைகள் அது பாவம் அல்ல, சரிங்களா? எப்போ அது பாவமாக மாறும் என்றால், இப்போ பாருங்கள், கர்த்தர் சோதனை கொண்டு வருது நமக்கு நன்மைக்கு, அதை தீமையாக செய்வது அது ஒரு பாவம். ஓகே. ஆனால் பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள் அது சின்னு கிடையாது. ஆனால் அந்த பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து போகிறோம் பாருங்க, அது பாவம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்க, இயேசு கிறிஸ்து பிசாசானவன் டெம்ப்டட் பண்ணான். பிசாசானவன் அவரை சோதித்தான். சோதித்தது அவர் என்ன பாவத்தில் விட்டாரா? இல்லையே, சோதித்தான். Temptation is not a sin. But when you listen to him and you go and fall, fall into many trials, நீங்கள் உழுவும் பொழுது அவனோட செவி கேட்டு, அவன் போடுகிற எல்லாத்தையும் கேட்டு அப்படின்னு சொல்லி அதன் பிரகாரம் போகும் பொழுது தான் it becomes sin. ஹல்லேலூயா. என்னால் புரிஞ்சுக்கணும், ஜீசஸ் ஆல்சோ been tempted many ways. நீங்கள் இப்ரூ நான் வாசிக்கின்றேன், எபிரியர் 4 அதிகாரம் வசனம் 15 நான் வாசிக்கிறேன்.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எவ்விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, நம்மை போல எவ்விதத்திலும் அப்படின்னா இதின் மணி வைஸில், அப்புறம் மாரல் வைஸில், அப்புறம் இமோஷனல் வைஸில் எல்லாத்துலேயும் சோதிக்கப்பட்டாலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. But we need to recognize temptation is not a sin. When we give in into that temptation, it is sin. அது number one. இன்னொன்று, when God is testing us for good thing, but we take a shortcut, listen to Him, and that journey become a sin. We make a U-turn. நாங்கள் அப்படியே ஒரு U-turn எடுத்துகிட்டு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவோம் பாருங்கள். அதை டைவர்ட் பண்ணி விட்டுட்ட கையோட வாட் வில் டூ, நம்ம அப்படியே டைவர்ட் ஆயிடுவோம், அவனோட பாதைக்கு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் சின்ஃபுல் லைஃப். ஸோ வி மஸ்ட் பி ரெக்கனைஸ் டெம்டேஷன் இஸ் நாட் சின். ஹவு வி ஹேண்டில் தென் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு எப்படி அதை ஹேண்டில் பண்ணார்னா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நாலேஜ், கர்த்தருடைய சத்திய வார்த்தைகள். சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், டெம்டேஷன் வரும் பொழுது இதுதான் ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் த பவர் ஆஃப் காட். when temptation come, பிசாசான temptation கொண்டு வந்து, that's why you have to prove it that no, there is the power of God. I said no, I want to see the power of God. Hallelujah. God intended for good. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும்போது இஸ் குட். பட் பிசாசு டெம்ப்டட் பண்ணும்போது அது உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். Hallelujah. Hallelujah. So we need to see this opportunity as a power of God. Hallelujah. இந்த காரியத்தை ஆண்டவருடைய வல்லமையினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். பாருங்கள், இதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு நல்ல புரிந்துணர்வை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே என்னை பலப்படுத்தினதற்காக நன்றி. நான் உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இந்த காரியங்கள் கீழே போகாது ஆண்டவரே, அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கிருபை எனக்கு போதுமாக இருக்கிறது. ஆண்டவரே நீர் வர வரைக்கும் இது நீக்கப்படாத ஆண்டவரே, இது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும். இது நிகதி, மனிதனாக இருக்கும் பொழுது இது நிகதி என்று நாம் பார்த்தோம். It cannot be removed, it cannot be reduced. And Lord, we recognize that, Lord, your ways is always the best. And Lord, when you test us, you prove us. Lord, we want to go into your path. Lord, we want to stand against the devil. When temptation comes, I want to handle it with your word of God. Fill me with your word. ஆண்டவரே என்னை உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்க. Lord, fill me with your word. உங்களுடைய வார்த்தையினாலே என்னை நிரப்பி என்னை ஆசீர்வதிங்க என்று இந்த வேளையில் கூட நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Come, let us pray together. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த அருமையான பெர்ஸ்பெக்டிவ்காக நன்றி. அருமையான இந்த 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 தாட்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே எல்லாவித சோதனைகளையும் போன நீர், எங்களை போல நீர் பாடு பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இப்போ போகிற பாதைகளை கர்த்தர் அறிவி. ஆண்டவரே இந்த நாளிலும் பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்வதற்கு, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு, நீர் நன்மைக்கு எதுவாக நடந்த காரியங்களை தீமைக்கு எதுவாக நடத்தாதபடி அந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஜெயம் கொள்வதற்கு உம்முடைய வார்த்தையினாலே போஷியும், உம்முடைய வல்லமையினாலே எங்களை போஷியும். ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த அருமையான சத்தியத்திற்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் உடைய நாமத்தில் சொல்லி ஜெபிக்கின்றோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you. Jesus loves you.